வீடியோஸ் எல்லாம் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போடலன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் என்னால் ஏதோ ஊட்டி மூணார் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போக முடியல. அவங்க ஒரு புது பில் என்ன பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் பின்னால் உட்காந்துக்கிறவங்க கூட ரெக்கார்ட் ஆகல. அதாவது வீடியோ ரெக்கார்ட் ஆச்சு, ஆடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஆடியோ ஏன் ரெக்கார்ட் ஆகலைன்னா நம்ம மீடியம் அடுத்தோட நம்ம எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்டர்னல் மைக் பார்த்தீங்கன்னா சரி செக் பண்ணலான்னு பார்த்தா எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணிக்கிற ஆடியோ சோர்ஸே வர மாட்டேங்குது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இவ்வளோ நேரம் நம்ம இன்றைக்கி முக்கியமாக மாடு வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. இட் இஸ் க்ளோஸ் டு 50 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் அவர் ஹோம் பிளேஸ். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருந்துச்சு இந்த லொக்கேஷனு. அங்கே தான் போயிருந்தேன். அண்ட் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போடலன்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் மந்த் அண்ட் இந்த மந்த்து பார்த்தா we have invested close to 15K guys. 15,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த மீடியமாக அப்புறமா பேட்டரியோட சார்ஜர் இது 3 வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி தான் மிடில் கிளாஸ் ஆகணும், ரொம்ப பணக்காரெல்லாம் இல்லை. அதனால 15,000 ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மேலே என்ன ஃப்ரெண்ட்ஸ் காசு எவ்வளோ இல்லை கைஸ். இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு நம்ம யூஸ்வலி ஒரு ட்ரிப்பு போனோம்னாலும் ஈஸியாக ஒரு 600 இல்லை 500 ஆகிடும் ஃபியூலுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் த டோல் இல்லை சாப்பிட்றது அது ஒரு 200 300 ஆகிடும். க்ளோஸ் டு 800 இல்லை 1000 ஆகும் கைஸ். இதுவும் ஒரு நார்மல் ஒரு 100 இல்லை 120 கிலோமீட்டர்ஸ் ரைட்னாலும். அண்ட் நான் பார்த்தா லாஸ்ட் மந்த்து க்ளோஸ் டு 15 days ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி எங்கே போக ஆகுது. அதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் தான். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால நம்ம இனிமேல் மீடியம் மாடு இருக்கும் நம்மக்கிட்ட. அந்த பேட்ரிஸ் இருக்கும். ஓப்போ யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், இல்லை வேறு ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு பேட்ரி இருந்தால் கண்டென்ட் எல்லாம் பண்ண முடியாது. என்னென்னா ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பேட்ரி ஒரு 40 minutes 30 minutes வரும் அவ்வளோதான். அண்ட் நீங்கள் ஹையர் ரெசல்யூஷனில் ஷூட் பண்ணுறீங்கன்னா 22 minutes இல்லை 28 minutes அவ்வளோதான் வரும். அதனால் பேட்ரிஸ் ஒரு மஸ்ட் ஒரு சேனலுக்காக அப்கிரேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பேட்டரியாக தான் இருந்துச்சு. பேட்டரி அப்டேட் பண்ணுறேன். நிறையா பேர் சொல்கிறீங்க மைக் கொண்டு அப்கிரேட் பண்ணிடுங்க. 2 days சீக்கிரத்தில் கண்டிப்பாக மைக் அப்கிரேட் பண்ணிடலாம். சேனலில் ஸ்டார்டிங் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பைக் பார்த்தா இஎம்ஐயில் தான் வாங்கினது. எதுக்கு பைக் உனக்கு? சார் நம்ம ஒரு பைக்குனால எவ்வளோலாம் கெடுதல் நடக்குது சார். பைக்குனால உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த பைக் இஎம்ஐ இல்லாத நான் இன்னொரு இஎம்ஐ கட்டிக்கிறேன். ஸோ க்ளோஸ் டு 90 to 95% ஆஃப் மை சேலரி கோஸ் இன்டு இஎம்ஐ கைஸ். அதனால தான் என்னால் ஏதோ ஊட்டி மூணார் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போக முடியல. நாட் பிகாஸ் தட் எனக்கு ஓட்ட வராது, இல்லை அவ்வளோ தூரம்லாம் ஓட்ட முடியாதுங்கிறதுக்காக இல்லை, காசு இல்லை. என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? காசு இல்லாததுனால தான் போகல. கண்டிப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் இருக்கிற எல்லா இடத்தும் மெஜாரிட்டி எவ்வளோ பிளேசஸ் நம்மளால் போக முடியுமோ எல்லா பிளேசஸ்க்கும் போகிறேங்க. நான் இந்த மாதிரி சென்டரில் வந்துடுவாங்க. நம்மளோட டிவிஎஸ் ஏர்கிராஃப்ட் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த சேம் ரூட். இந்த ரூட்டில் தான் இந்த டிவிஎஸ் ஏர்கிராஃப்ட் அகாடமி செஷனுக்கு நம்ம போனோம். ஓகே, நெக்ஸ்ட் ரேட் Several days later. என்ன பார்த்தா வச்சே சாவச்சிருவார் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு முறை. நான் போயிடுறேன்.
ஏர்கிராஃப்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ், நாட் ஏர்கிராஃப்ட். நம்மளோட ஏஓஜி ரைடு, அந்த ஏஓஜி குரூப் ரைடு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரைடுக்கு இந்த ரூட்டில் தான் போகணும். ஏர்கிராஃப்ட் நம்ம இந்த சைடு வரல நினைக்கிறேன், நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு போகலாமா, இன்னும் டிராஃபிக் ஆகுது. லீவ் நாள் அதுவுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டே அவளை எங்க போறான்? இவளை எங்க போறான்? எதுக்குடா வரீங்களா? இன்னைக்கு சாட்டர்டே. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஆடியோ கண்டிப்பாக கரெக்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் மிஸ்டேக்ஸ் கைஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 32 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிச்சு. ஒன்று டைம் நேரம் 1:37 ஆச்சு கைஸ். சன்லைட் பார்த்தா பயங்கரமாக அடிக்குது. இப்போ ஒரு 12:30 மட்டும் எந்த ஒரு ஹீட் நான் ஃபீல் பண்ணல, இப்போ மைல்டாக ஃபீல் பண்ணுறேன். ரோடு பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப 140 120 க்ரூஸ் பண்ணுற மாதிரி அளவுக்கெல்லாம் இல்லை இந்த ரோடு. நம்ம ப்ரீவியஸாக போய் வரோம், ஒரு டீசென்ட் 80 க்ரூஸ் பண்ணலாம் கொஞ்சம் தூரம் ஆகிட்ட பிறகு. ஆனால் இன்றைக்கி நம்மளோட டெஸ்டினேஷன் அவ்வளோ தூரம் இல்லை, இன்னும் 60 கிலோமீட்டர்ஸ் வந்துடுது, அவ்வளோதான். லாஸ்ட் மந்த் என்ன ட்ரெயின் எப்படி போச்சுன்னே தெரியல. வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோடய டெய்லி ரூட்டீன் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிக்குவேன், 10 to 10:30 உட்காந்து இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் பார்க்குவேன். திரும்பி 10:30 to 11 இல்லை 11:15 ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு கரெக்டாக 11:30 டெய்லி யூஸ் பண்ணியிருக்கோம். 11:30 ஒரு 3 மட்டும் வேலை பண்ணுவேன். திரும்பி 3 to 3:30 ஒரு லஞ்ச் பிரேக் இல்லை ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்குவேன். அதுக்கப்புறமா ஒரு 2 hours வேலை பண்ணுவேன். 3:30 to ஒரு 6 இல்லை 6:15. திரும்பி 6:30 இல்லை 6:40 எனக்கு ஒரு டெய்லி ஸ்க்ரம் இருக்கும். அந்த டெய்லி ஸ்க்ரம் அட்டென்ட் பண்ணிட்டு அது ஹைட் வரைக்கும் நான் மோஸ்ட்லி ஈவினிங்ஸில் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், ரொம்ப பிஸி ஆகிடும். ஈவினிங்ஸில் தான் என்னோட மேஜர் மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு 6:30 ஆகிட்ட பிறகு ஒரு 8 மட்டும் ஃபுல்லி பேக்டப்பாக இருக்கும் ஷெடியூலு. கரெக்டாக திரும்பி ஒரு 8 to 8:30 எல்லாம் கவுண்டெல்லாம் வந்துட்டு இருக்கோம். அப்படி பிளேன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேசில் பிளேன்ஸு இல்லை யூஎஸ் பிளேன்ஸ் அவங்க பார்த்தா ஷிஃப்ட்டு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம இந்தியன் டைம் ஒரு ரோட்டி 9 to 10 கூட ஆகிடும். ஜோஸ் கேசஸ் கால்ஸ் அவாய்ட் பண்ணிடுவேன். இல்லைன்னா இட் இஸ் 8 or 8:30 அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ உட்காந்து எடிட் பண்ணுவோம். டின்னர் சாப்பிட்டு ஒரு 9 இல்லை 9:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் பார்த்தா 12 o'clock ஆகிட்டு இருப்பாங்க, 12 இல்லை 1. இதே மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 1 month எனக்கு போயிடுச்சு. டைம் போகிறதே தெரியல. இது மசனகுடி வழி ஊட்டி மாதிரி இருக்குது இந்த ரூட். கொஞ்சம் ஃபுல்லாக க்ரீனரி. இதில் கார் ஓவர்டேக் பண்ணிட்டு காமிக்கிறேன், இல்லை இப்போ லெஃப்ட்லேருந்து காமிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக க்ரீனரி கைஸ், ஃபுல்லாக மரம். நம்ம பெங்களூரில் இந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு ரீசன்ட் டைம்ஸ். ஏன்னா எல்லா மரத்தையும் வச்சு அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட், அது இது கம்பெனி எல்லாமே போட்டுக்கிறாங்க கைஸ். அதனால் இந்த மாதிரி பார்த்தா பெங்களூரில் நம்ம ஆச்சரியம் பண்ணோம். அது ஒன்று மரம் வைக்காதே இருக்கிறீங்க. ஆனால் சுகர்கேன் ஜூஸ் இல்லை ஜூஸ் கடைன்னா நீங்கள் நிறுத்திட்டு ஜூஸ் குடிக்கணும் கைஸ். இவ்வளோ நேரம் வாக் பண்ணி வந்து தொண்டை பார்த்தா லைட்டாக தொண்டை காமிச்சு கைஸ். தெரியாத ட்ராக் மோட் போட்டு மேப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். ட்ராக் மோட் போட்டு ஒரு 2 இடத்துல ரூட் வேறு மிஸ் பண்ணிட்டேன் கைஸ்.
கரெக்டாக அந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் கிட்ட ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இந்த மேப்ஸ் பார்த்தா கரெக்டாக அப்டேட் ஆகணும். ஆக்சுவலி வீட்டில் இன்னொரு வாட்டி கரெக்டாக பார்த்துன்னு வந்துருக்கணும். டிவிஎஸ் கனெக்ட் மேப்ஸ் நம்பினா கரெக்டாக கை சுற்றுரும். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். அப்படியே ரைட்லேயே பார்த்துன்னு வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 செகண்டுக்கு லெஃப்டில் பார்த்தாரு சார். எக்ஸு 40 1 crore மேலே இருக்கான்னு நினைக்கிறேன் சார். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி. உங்களுக்கு பார்த்தா பைக் வண்டி பிடிக்காது, காரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். both bike lover and car lover. ஓ நீ அப்படி வரியா? அதே இந்த வாட்டர் ஸ்பேஸில் கொஞ்சம் நம்ம லெஃப்டில் இருந்தோம்னா பக்கா வண்டி பார்த்தா காலையில் தான் சொல்லிட்டு ரேட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கிறேன். வேறு மாதிரி ஆகிட்டு இருந்துக்கும். கேரளா போட்டோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாற்றுவாங்க. ஒரு புது பில் என்ன பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நீங்கள் பின்னால் உட்காந்துக்கிறவங்க கூட பேசினா கூட வில் பி இம்போஸ்ட் ஃபைன்ஸ் ஆன் கேரளா கைஸ். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனாலும் இந்த மாதிரி குரூஷியல் டைம்ஸில் வயநாடை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு யார் வந்தாங்கன்னா the car guys who had all the marks guys. எல்லா மாடிஃபிகேஷன் மாட் வீல் அப்புறமேட்டு எக்ஸ்டெண்டட் வீல் அந்த வீலெல்லாம் போட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கி எவ்வளோ பேரை சேவ் பண்ணாங்க. பீஸ்ஃபுல்லாக 60 to 70 க்ரூஸ் பண்ணே வந்துருக்காங்க இந்த ரோட்டில். டிராஃபிக்கும் எவ்வளோ இருக்காது. நம்மளுக்கு இன்னும் 4.5 kilometers வாங்குது. அந்த ராக்கி எஃபெக்ட் கூட நம்ம போகும்போது லாஸ்ட் ஒரு 10 to 15 kilometers ரோடு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் அவங்களுக்கு. தெண்டிப்பட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த ராக்கி ரிச் கெஃபே. நீங்கள் அந்த கெஃபே போனதுனால அவங்க பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் எதுவும் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்தீங்களா எனக்கு? அதான் கிரிஞ்சி பூமர். நல்லது சொன்னனே அதுவா? கிரிஞ்சி நல்லது. நீங்க ஏன் சொல்ற? அந்தமா அப்படின்னு போயிடணும். கண்டிப்பாக லாரி ஸ்டக் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்காருன்னா ரொம்ப வயசானார்லாம் இல்லை இந்த லாரி ஓட்டிங்கிறது. முன்னாடி பார்த்தா 24